அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் முன்னேற்றம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இப்போ இதுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 3 பேரோட ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம், முன்னேற்றம் இல்லை அப்படின்னு. வழக்கு குறித்த விவரம் என்ன? நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்ன? திருவள்ளூரில் காதல் திருமணம் விவரம் தொடர்பாக சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏற்கனவே புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல அந்த பெண்ணுடைய தந்தை உள்ளிட்ட 5 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கில் அந்த பெண்ணுடைய தந்தை வனராஜ் உள்ளிட்ட 5 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முக்கியமானவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை, எனவே இவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்று தெரிவித்து இந்த 3 பேருடைய ஜாமீன் மனுவையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே போல இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள போதும் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கைகளை பார்க்கும்போது இந்த விசாரணையில் போதுமான முன்னேற்றம் இல்லை என்று தெரிவித்தார். அதே போல இதுவரைக்கும் நடந்த விசாரணை நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இல்லை என்றும், அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்துவதற்கு இந்த ஒரு வழக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். குறிப்பாக சாதாரண மக்களுடைய வாழ்வு சுதந்திரம் குறித்த கவலையை இந்த வழக்கு ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை பார்க்கும்போது இந்த நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதோ என்று அச்சம் வைத்துக் கொள்வதாகவும் நீதிபதி தெரிவித்தார். இந்த வழக்கில் சந்தேகிக்கப்படும் நபர்களாக மூத்த IPS அதிகாரியும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வலம் வாய்ந்த அரசியல் கட்சியின் தலைவராகவும் உள்ள ஒருவரும் உள்ளதால் காவல்துறை அறிக்கையில் கூறியபடி விசாரணையை முறையாக நடத்தி காவல்துறை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் தாம் நம்புவதாகவும் தெரிவித்து இந்த ஜாமீன் மனுக்களை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். நன்றி மதன், கூடுதல் விவரங்களுக்காக.